Taste the Daily. ஆட்சிக்கு வருவதற்கு முன் நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம் என்று எதையுமே செய்யாமல் வாய்ஜாலத்தால் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் நிர்வாகத்திறனற்ற பொம்மை முதல்வர் ஸ்டாலின். பெஞ்சல் புயலால் சில மணி நேரம் பெய்த மழைக்கே தமிழகத்தின் வட மாவட்டங்கள் வெள்ளக்காடாக மாறி போனது. புயல் தொடங்குவதற்கு முன் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக நிர்வாகத்திறனற்ற முதல்வர் ஸ்டாலின் கூறினார். ஆனால் சிறு மழைக்கே தமிழகத்தின் பல பகுதிகள் வெள்ளக்காடாக மாறி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. குறிப்பாக புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திறனற்ற ஸ்டாலின் அரசின் நிவாரண உதவிகள் எதுவுமே கிடைக்கவில்லை என மக்கள் கண்ணீர் விடுகின்றனர். தலைநகர் சென்னையை பொறுத்தவரை ஒட்டுமொத்த சென்னை மாநகரமுமே வெள்ளக்காடாக மாறியது. 99% மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவடைந்து விட்டது. பாதாள சாக்கடை அடைப்புகள் நீக்கப்பட்டுள்ளது. இதனால் எவ்வளவு மழை பெய்தாலும் ஒரு சொட்டு தண்ணீர் தேங்காது என முதலமைச்சர் முதல் அமைச்சர்கள் மேயர் வரை கூறி வந்தனர். ஆனால் சிறு மழைக்கே சென்னை வெள்ளக்காடாக மாறி மக்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். சென்னை மக்களை வெள்ளத்தில் இருந்து காக்க 4000 கோடியில் மழைநீர் வடிகால் பணிகளை செய்கிறோம். 80% முடிந்துவிட்டது, 90% முடிந்துவிட்டது, 95% முடிந்துவிட்டது, 99% முடிந்துவிட்டது என கடந்த 3.5 ஆண்டுகளாக மழைநீர் வடிகால் பணிகளில் ஸ்டாலின் அரசு மெத்தனம் காட்டி வருகிறது. அதேபோல் பாதாள சாக்கடை அடைப்புகள் நீக்கம் மற்றும் ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் ஸ்டாலின் அரசு காட்டி வரும் மெத்தனத்தால் வருடா வருடம் பருவமழையின் போது சென்னை மக்கள் சொல்லனா பல துன்பங்களை சந்தித்து வருகின்றனர். கடந்த காலங்களில் வந்த மழையின் போதும் சரி, தற்போது வந்த பெஞ்சல் புயலின் போதும் சரி, முதலமைச்சர் முதல் அமைச்சர்கள் வரை யாரும் களத்திற்கு வரவில்லை என ஆதங்கம் தெரிவிக்கிறார்கள் மக்கள். கடந்த அதிமுக ஆட்சியில் புயல் வந்தபோது மக்களோடு மக்களாக களத்தில் இறங்கினார் முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி. அதிமுக ஆட்சியில் பல புயல்கள் வந்தபோதும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து மக்களை பாதுகாத்தது அதிமுக அரசு. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த இந்த 3.5 ஆண்டுகளில் இதுவரை பெரிதாக எந்த புயலும் வராத போதும் ஆளும் திமுக அரசால் வெள்ளத்தில் இருந்து மக்களை காக்க முடியாமல் திணறி வருகிறது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சாதாரண மழைக்கே இந்த நிலைமை என்றால் பெரும் புயலோ அதிக மழையோ வந்தால் என்ன ஆகுமோ என அச்சத்தில் வாழ்கிறார்கள் தமிழக மக்கள். ஆக மொத்தத்தில் திமுக ஆட்சியில் பருவமழை வரும்போதெல்லாம் மக்கள் வெள்ளத்தில் தத்தளிக்க என்ன காரணம்? 4000 கோடியில் மேற்கொள்ளப்பட்ட மழைநீர் வடிகால் பணிகள் மக்களுக்கு பயனளிக்கவில்லையா? முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் ஸ்டாலின் அரசு மெத்தனம் காட்டுவது ஏன்? தமிழக மாவட்டங்களை வெள்ளத்தில் தவிக்கவிட்ட திமுக அரசுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்களா என்பதற்கு காலம்தான் பதில் சொல்லும்.